வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் அல்காரிதம், ரைட்டுங்களா? கூகுள் அல்காரிதத்தில் கூகுள் பீஜியன் அல்காரிதம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் பீஜியன் அல்காரிதம்னா என்ன, அது எதுக்காக அப்டேட் பண்ணப்பட்டுச்சு, அதனால் அது நம்மளுக்கு என்ன யூசேஜ் அப்படின்ற விஷயத்த டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் பீஜன் அல்காரிதம் எதுக்காக கூகுள் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மேப் ரிசல்ட்டில் ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ அந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டான இருக்கிற வெப்சைட்டோட ரிசல்ட்டை கொண்டு வரதுக்காக தான் இந்த கூகுள் பீஜன் அல்காரிதம் அப்டேட் பண்ணாங்க, ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் கூகுளில் போய்ட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். என்ன சர்ச் பண்ணுறேன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் நியர் மீ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட லொக்கேஷனுக்கு நியர்பையாக இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலோட லிஸ்ட்லாம் எடுத்து எனக்கு ஷோ பண்ணும், ரைட்டுங்களா? இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக தான் கூகுள் அந்த கூகுள் பீஜன் அல்காரிதம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? இங்கே டைப் பண்ணி பார்க்குறேன். ஹாஸ்பிட்டல்ஸ் நியர் மீ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணுறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன காட்டும் அப்படின்னா, எந்த இடத்துல காட்டுது, மேத்தா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. செகண்ட் பார்த்தீங்களாக்கும் துலா ஹெல்த் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுது. தேர்ட் ஸ்ரீ விநாயகா கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுது, ரைட்டுங்களா? ஸோ இந்த ரிசல்ட் எப்படி எடுத்து தருது, கூகுள் பீஜன் அல்காரிதம் எப்படி இந்த ரிசல்ட்லாம் கொண்டு தருது அப்படின்னா, ஏன்னா எனக்கு கோயம்புத்தூரில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய ஹாஸ்பிட்டலை விட ஏன் பர்டிகுலராக இந்த ஒரு 3 ஹாஸ்பிட்டலில் கொண்டு எனக்கு தருது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி வரும், ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட ரிசல்ட் எப்படி எடுத்து தருது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி லொக்கேஷன் அண்டு டிஸ்டன்ஸ். நான் எந்த இடத்துல இருக்கணும், அந்த இடத்த நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல பக்கத்தில் நியர்பையாக எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. ரெண்டாவது டிஸ்டன்ஸ். இப்போது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல், அந்த கேஎம்சிஹெச், இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் நான் இருக்கிற இடத்துலேருந்து மேபி 10 கிலோமீட்டரோ இல்லை 15 கிலோமீட்டரோ இல்லை 20 கிலோமீட்டரோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம பக்கத்தில் நியர்பை ஹாஸ்பிட்டல் எது இருக்கோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், ரைட்டுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே. செகண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சரி நியர்பையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த 10 ஹாஸ்பிட்டலில் எதுக்கு பர்டிகுலராக 2-3 ஹாஸ்பிட்டலில் மட்டும் காட்டுது அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். ஏன்னா நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல 10 ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. அந்த 10 ஹாஸ்பிட்டலில் ஏன் ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் அது ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு பொசிஷன்லையும் அடுத்து செகண்ட் பொசிஷனில் வேறு ஹாஸ்பிட்டல்னு காட்டுது அப்படின்னா, அவங்களோட லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வேலிடான்னு செக் பண்ணும், ரைட்டுங்களா? ஓகே, வேலிடாக இருக்குது. அடுத்து அவங்களோட ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ்லாம் செக் பண்ணும். ஸோ அவங்க கொடுத்துருக்க சர்வீஸ் எல்லாம் ப்ராப்பராக அப்டேஷன் பண்ணியிருக்காங்களா, ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்கா, குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் செக் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பெஸ்ட்டான ரிசல்ட்டை தான் ஃபஸ்ட்டு பொசிஷன் ஷோ பண்ணும், ரைட்டுங்களா? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க பாருங்கள், திஸ் அல்காரிதம் வில் ஃபைண்ட் அண்ட் ரிமூவ் தி வெப்சைட் தோஸ் ஹூ ஆர் ஆல் மெயின்டைனிங் தி டூப்ளிகேட் பிஸ்னஸ் லிஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அப்போ அந்த கூகுள் பீஜன் அல்காரிதத்தோட மெயின் ஒர்க்கே என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அவங்களோட வெப்சைட் மீன்ஸ் அந்த லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் டூப்ளிகேட்டாக இருக்கோ அந்த வெப்சைட்லாம் கண்டுபிடிச்சி பனிஷ் பண்ணி விட்டுரும், மீன்ஸ் தூக்கி விட்டுரும், ரைட்டுங்களா? அப்போது டூப்ளிகேட்டட் டேட்டா கொடுத்தா மட்டும்தான் அது தூக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு பிஸ்னஸே அந்த இடத்துல இருக்காது, அவங்க சர்வீஸே கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் அந்த சர்வீஸ் அவங்க போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோட்டலில் அவங்க பிரியாணின்ற ஒரு மெனுவே இல்லாமல் இருக்கும். பட் அவங்க அந்த ஹோட்டலில் பிரியாணி ரெசிபி மெனு ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுப்போம், பிரியாணி செஞ்சு கொடுப்போம், அதேமாதிரி பார்சலும் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் தோசையில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசைலாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்வாங்க. பட் அங்கே போய் பார்த்தா ஒரு நார்மல் தோசை அந்த மாதிரி ரெசிபி மட்டும் தான் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாத ஒரு டேட்டாஸ், ஓகேங்களா? அவங்க அந்த சர்வீஸே கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் அந்த இன்ஃபர்மேஷனையும் அவங்களோட லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங் அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் டூப்ளிகேட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ, அடுத்து இல்லாத ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ, அடுத்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் அவங்க
அந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக் இன்ஃபர்மேஷன் யாரெல்லாம் இப்படி கொடுத்து வச்சுருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி கொடுத்துருக்க ஒரு பிஸ்னஸ் லிஸ்டிங்லாம் கூகுளோட மேப் ரிசல்ட்டில் வந்து சர்ச் பண்ணுறப்போ ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அல்காரிதம் தான் இந்த கூகுள் பீஜன் அல்காரிதம், ரைட்டுங்களா? இதை வந்து நீங்கள் சப்போஸ் உங்களோட லோக்கல் பிஸ்னஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ராங்காக போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபைண்ட் அவுட் பண்ணி எலிமினேட் பண்ணி விட்டுரும், ரைட்டுங்களா? எலிமினேட் இந்த சென்ஸ் உங்களோட அங்கே வந்து லிஸ்டிங்கே ஆகாது, பேன் பண்ணி விட்டுரும், ரைட்டுங்களா? அதனால் உங்களோட பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் வந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பீஜன் அல்காரிதம் எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து அப்டேஷன் ஆகிருக்கு, எந்தெந்த கண்ட்ரியில் என்ன அப்டேஷன் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும், ரைட்டுங்களா? ஏன்னா இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஃபேக்காக வந்து ஃபேக் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா லோக்கலில் யாராவது தேடினாங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் அல்லது அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் வந்து ஷோ ஆகணும் அப்படின்றதுக்காக ஃபேக் இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் இது வந்து இப்போ எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் யுனைடெட் கிங்டம் யூகேல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, கனடாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, ஆஸ்திரேலியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, ரைட்டுங்களா? இந்த பீஜன் அல்காரிதம். அப்போது இந்த கண்ட்ரியில் அதாவது யூகே, ஆஸ்திரேலியா அண்டு கனடாலெலாம் பார்த்தீங்கன்னாக்கும் யாரெல்லாம் ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்க லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க வெப்சைட்லாம் வந்து என்ன பண்ணணுன்னா பெனால்ட்டி கொடுத்து பனிஷ் பண்ணி வச்சிரும், ரைட்டுங்களா? பட் இந்தியாவில் வந்து இன்னும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதனால ஏகப்பட்ட நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கும் லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து ஒரு லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த ஹோட்டலே எடுத்துங்க, ஹோட்டலில் வந்து நாங்கள் பிரியாணி வந்து நாங்கள் பார்சல் பண்ணி கொடுப்போம், ப்ளஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களாக்கும் நாங்கள் மொத்தமாக கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கே போய் கேட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைங்க அந்த சர்வீஸ் கிடையாதுங்க அப்படின்வாங்க. அப்போ அது வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி அதை எலிமினேட் பண்ணுறது தான் இந்த பீஜன் அல்காரிதத்தோட மெயின் ஒர்க்கேவும். சரி, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கும் ஜூலை 2014 பார்த்தீங்களாக்கும் இந்த அல்காரிதம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, ரைட்டுங்களா? அப்போது இதோட மெயின் மோட்டோ, இப்போது கூகுள் பீஜன் அல்காரிதத்தோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு கீவேர்டை வந்து கூகுள் மேப் ரிசல்ட்டில் வந்து சர்ச் பண்ணுறப்போ அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் வந்து கொண்டு வந்து காட்டணும் அப்படின்றது தான் இதோட மோட்டோ. அப்போ அப்படி கொண்டு வந்து காட்டுறப்போ எது பெஸ்ட் ரிசல்ட்டை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்குதோ அந்த பெஸ்ட் ரிசல்ட்டில் வந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் குவாலிட்டியாக இருக்கணும், ஃபேக்காக இருக்கக்கூடாது, டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த கூகுள் பீஜன் அல்காரிதத்தோட மெயின் மோட்டோவே, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதனால் உங்களோட லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் ப்ராப்பராக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அப்படி இல்லைனா கண்டிப்பாக உங்கள் லோக்கல் பிஸ்னஸை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பாருங்கள். கூகுள் மேப் ரிசல்ட்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுள் மேப்ஸ்னு இருக்குது, அங்கே போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நான் சர்வீஸ் நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், ஹாஸ்பிட்டல் நியர்மின்னு இருக்குது, இல்லை இதே இடத்துல ஹோட்டல்ஸ் நியர்மி இல்லாட்டி பெஸ்ட்டு ஹோட்டல்ஸ் நியர்மி அப்படின்னு சொல்லி நான் தேடுறேன். அப்போது நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ பெஸ்ட்டு ஹோட்டல்ஸ் இன் கோயம்புத்தூர்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து என்ன காட்டுது, லெமன் ட்ரீ ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுது. இது வந்து ஏன் அப்படி காட்டுதுன்னு பாருங்கள். இதுக்கு வந்து 4.2 ரிவ்யூ ரேட்டிங்ஸ் வந்து எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, 1721 மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பேஸ்ட் ஆன் தி ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணியும் இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து காட்டும், ரைட்டுங்களா? அப்போனா உங்கள் பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் வந்து கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரிஜினலாக இருக்கணும். அதை மக்கள் வந்து அதுக்கு வந்து ட்ரஸ்ட் ஆகி அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கமெண்ட்ஸ் அண்டு ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட பிஸ்னஸ் லிஸ்டிங் வந்து டாப் பொசிஷன்லேயோ இல்லை செகண்ட் பொசிஷன்லேயோ தேர்ட் பொசிஷன்லேயோ வந்து காட்டுது, ரைட்டுங்களா? பட் மெயினாக வந்து அதோட டிஸ்டன்ஸ், நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் எந்த ஒரு ஹோட்டல்ஸ் வந்து நியர்பையில் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி காட்டும். அப்போது நீங்கள் இருக்கிற டிஸ்டன்ஸ், நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எத்தனை நிறைய இருக்கோ அதில் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குறது வந்து பேஸ்ட் ஆன் தி அவங்களோட சர்வீஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸை பொறுத்து தான் அதை வந்து கொடுக்கும், ரைட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் இருக்கிற இடத்துலேருந்து 3.3 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் இது கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 7.1 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கு எனக்கு. அப்போது நீங்கள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு பக்கத்தில் என்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ, ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஹோட்டலோ இல்லை வேறு எந்த இன்ஃபர்மேஷன், ஸ்கூலோ
ஒரு பெஸ்ட்டு ஸ்கூல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஸ்கூல்ஸ் நியர் மீ அப்படின்னு டைப் பண்ணிங்களாக்கும் அப்போ நியர்பையில் இருக்கிற எந்த ஸ்கூல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து இந்த வந்து காட்டும் இந்த கூகுள் பீஜன் அல்காரிதம். ரைட்டுங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் பாய்.